இதுவரைக்கும் உங்களை பாடாப்படுத்தின துன்பங்களும், துயரங்களும், கஷ்டங்களும் மற்றும் பல பிரச்சனைகள் இனி உங்களை விட்டு ஓடப்போகுது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகன் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இதுவரைக்கும் உங்களை பாடாப்படுத்தின கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும் மற்றும் பல பிரச்சனைகளும் இனி இருந்த இடம் தெரியாமல் உங்களை விட்டு ஓடப்போகுது. இனி உன் வாழ்வில் நல்ல பல திருப்பங்கள் உன்னை தேடி தானாக வரவிருக்கிறது. எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் என் வாழ்வில் மாற்றம் வரவில்லையே என்ற உன் புலம்பலுக்கு முடிவு கட்ட போகிறேன். இந்த ஆறுமுகனின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு முடித்த பிறகு உன் வாழ்வில் அடிக்கவிருக்கும் அதிர்ஷ்ட காத்துக்கு தயாராக இரு என் பிள்ளையே. இதுவரை நீ என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கும் உன் மனதில் இருந்த வலிகளுக்கும் உன்னை பரிதவிக்க வைத்த விஷயங்களுக்கும் பலன் கிடைக்கப் போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிள்ளையே, மனம் நிறைவாக இருக்கும் போதுதான் ஆனந்தம் கிடைக்கும். அந்த மனநிறைவை என் பிள்ளைக்கு கொடுத்து ஆனந்தப்படுத்தவே உனது இத்தனை நாள் வேண்டுதல்களை நான் நிறைவேறுமாறு கட்டளையிட்டு விட்டேன். உனக்கு சந்தோஷம்தானே? வாழ்வில் வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொண்டு கடந்து செல். அந்த தைரியத்தை உனக்கு பரிசாக உன் அப்பன் நான் கொடுக்கிறேன். இதுவரை உன்னை சூழ்ந்திருந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், வஞ்சகம், ஏழ்மை, பிணி, பீடை மற்றும் பிற துயரங்களில் இருந்தும் இப்போதே இந்த நொடியே உன்னை விடுவிக்கிறேன். நீ நினைக்கலாம், வஞ்சித்தவர்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் நான் நன்றாக வைத்திருப்பதாகவும் அறவழியில் நடந்தும் உன் போன்ற நல்லவர்களை மட்டும் நான் தண்டிப்பதாக என் மீது கோபித்துக் கொள்கிறாய். ஒன்றை புரிந்து கொள் என் பிள்ளையே, கர்ம வினைகளில் இருந்து யாராலும் தப்ப முடியாது. இன்பமும் துன்பமும் யாருக்கு நிரந்தரம் அல்ல. ஏன், பூமியில் பிறப்பை எடுக்கும் கடவுளுக்கு கூட இந்த உரிமை கிடையாது. மண்ணில் பிறந்தால் இன்பம் துன்பம் என இரண்டும் கலந்தே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நியதி. உனக்கு வந்த இன்னல்கள், உன் பிறவி கர்ம வினை பலன்கள், அவை அனைத்தும் இதோ இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கும் இந்த நொடியில் காற்றில் கரைந்து கொண்டு இருக்கிறது. உன் கடினமான உழைப்பை பயன்படுத்தி கொண்டு செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு உன்னை கீழே தள்ளி விடுகிறார்கள் அல்லவா? அந்த சூழல் என் அனுமதி இல்லாமல் உனக்கு வரவில்லை. நான் ஏன் உன்னை காப்பாற்றவில்லை தெரியுமா? என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை தெரிவிக்கவும் இனி உனக்கு தரப்போகும் வசந்தத்தை அறிவோடு உனக்காக பயன்படுத்தவும், இன்னல்களிலும் தொடர்ந்து போராடும் மன வலிமையை உனக்கு கொடுக்கவுமே நான் அவர்களை உன்னிடம் அனுமதித்தேன். ஆனால் கடினமான பாதையிலும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து எனக்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது. என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்ற உன் மனவலிமை அமைதியை கலைத்தது. தாயிடம் கோபித்து கொண்டு மீண்டும் தாயிடமே ஓடி வந்து சேயை போல அவ்வப்போது என் மீது கோபித்து கொண்டு வேகமாக நடப்பது போல் மறுபடியும் என்னிடம் ஓடி வந்து ஒட்டிக்கொள்கிறாய். உனது இந்த அளப்பெரிய அன்பே என்னை இன்று உன்னிடம் பேச வைத்தது. என் பிள்ளையே, உன் பிறப்பின் நோக்கம் அறிந்து செயல்படு. அப்பாதையில் நீ எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு வெற்றியை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். நீ அழுத காலம் போதும். இனி வரும் காலம் உனக்கான பொற்காலம். அந்த காலத்தை சரியாக உபயோகப்படுத்தினால் அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் பொன்னிழலில் நனைந்து உயர்வடைவார்கள். சரி, நீ சோர்ந்து போயிருப்பாய். இனி நிம்மதியாய் உறங்கு. நாளை விடியல் உனக்கானதாக இருக்கும். இது உன் அப்பனின் சத்திய வாக்கு. இன்று நான் அனுப்பிய தகவல் இந்த வீடியோ மூலம் உன்னை வந்து சேர்ந்தது. இனியும் நான் அவ்வப்போது சந்திக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த லைக்கை தட்டிவிடு. என் பிள்ளையே, என் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக உன் மனதில் எப்பொழுதும் என்னை அழைப்பது போல் எனக்காக மீண்டும் ஒரு முறை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துவிட்டு போ. யாம் இருக்க பயமே.